பாடுகின்ற பணியே பணியாயருள்வார் கொடி அணிவகுக்க நல்லூரா அலங்காரா நல்லூரா எல்லோருக்கும் நெல்லைக்கந்தனுடைய திருவிழா காலங்களில் அதிகளவான சிங்கள மக்கள் மீது ஆடி ஆடி வரும் முதலாம் நாள் மாலை திருவிழா எவ்வாறு நடைபெறப் போகின்றது? ஏவல் கொடி எங்கும் பறக்க குதிரை மீது கம்பீரமாக வருவது போன்று வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து பார்க்க போறது நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தின் முதலாம் நாள் மாலை திருவிழா எவ்வாறு நடைபெறப் போகின்றது, அந்த திருவிழாவில் எவ்வாறான விடயங்கள் நடைபெறப் போகின்றன, எவ்வாறான சாத்தப்படியில் முருகப்பெருமான் வரப்போகின்றார், அதே போல வீதி விழா வரும்போது நடைபெறப் போகின்ற சகல விடயங்களை தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இந்த தடவை சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ. இன்றைய நாள் படியேற்றம் முடிவடைந்து இரவு திருவிழா எவ்வாறு நடைபெறப் போகிறது என்ற ஒரு காணொலியாக இந்த காணொலி இருக்க போகிறது. இந்த வகையிலே இன்று நடைபெறப் போகின்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம். ராஜகோபுரத்துக்கு மேலே சூரியன் இந்த மாலை பொழுதிலே காட்சி அளிக்கின்றது. எல்லா இன மொழி மத மக்களும் வந்து முருகப்பெருமானை தரிசித்து கொண்டு செல்கின்றார்கள். சிங்கள மக்களும் தமது உறவினர்களோடு வந்து சேர்ந்து தரிசித்து செல்கின்ற அந்த காட்சி முருகப்பெருமான் வசந்த மண்டபத்திலிருந்து வந்து வாகனத்தில் அமர்ந்திருக்கின்ற அந்த காட்சி என சற்று நேரத்தில் தூக்கப்பட்டு ஒளிவீதி வேலம் வந்து ஒளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளையும் வந்து பார்க்கலாம். வெள்ளி மயிலிலே அழகான சாத்துப்படி பச்சை வெள்ளை நிறமாக அந்த சாத்துப்படி அமைந்திருக்கின்றது. தங்க ஆபரணங்கள் போடப்பட்டு மிகவும் அழகாக இருக்கின்ற அந்த முருகப்பெருமானை பார்க்கின்றோம். உள்வீதி வெள்ளம் வருவதற்காக முருகப்பெருமான் செல்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். யாகசாலையை நோக்கி
தொண்டர்களினால் மிக நேர்த்தியான முறையிலே காவப்பட்டு முருகப்பெருமான் செலுக்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். அலங்காரா நல்லூரா அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய கொடியேற்ற பெருவிழா 2026ஆம் ஆண்டு பராபர வருஷத்திலே ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள், நாளைய தினம் ஆவணி மாதம் பிறக்கிறது. நல்லூர் கந்தசாமி ஆலய உற்சவத்தை ஆவணி மகோற்சவம் என்று நாங்கள் பேசிக்கொள்வோம். ஆகவே அந்த வகையிலே தான் இன்று எம்பெருமான் சரியாக 10 மணியளவிலே துவயா அவரோகணம் என்ற கொடியேற்றம் மிக அற்புதமாக நடைபெற்றது. இன்றும் என்றுமில்லாதவாறு லட்சோப லட்சம் மக்கள் கலந்து கொண்ட ஒரு திருவருள் தரிசனத்தை நல்லூரில் பார்த்தோம். பூலோக கைலாசத்தில் பார்த்தோம். உலக நாடுகள் அனைத்தும் நெல்லைக்கந்தனுடைய தரிசனத்தை எழுந்து நின்று வணங்கினார்கள். அற்புதமான காட்சி. யூடியூப் தளங்களிலே இந்த ஊடகவியலாளர்கள், தொலைக்காட்சி கலைஞர்கள் எல்லோரும் இணைந்து இந்த புனித மண்ணிலே எங்களுடைய தலைவனுடைய கொடியேற்ற பெருவிழாவை அற்புதமாக உலகுக்கு தெரிவித்தார்கள். உலகுக்கு ஒரு ஒளிபரப்பினார்கள். தொடர்ந்தும் எம்பெருமானுடைய 25 நாள் உற்சவங்களும் மிக அற்புதமாக நடைபெறுகிறது. காலையில் கூட நல்லூர் மாநகர சபையினருடைய விண்ணப்பத்துக்கு அமைய இங்கே கலாசார விழுமியம் சார்ந்த இந்த வழிபாட்டு நிகழ்வுகளை பார்த்தோம். சைவ தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரு கலாசார விழுமிய ஆடைகளோடு ஆலயத்துக்கு வந்து தரிசனம் செய்த ஒரு திருக்காட்சி இந்த பராபர வருஷத்திலே நெல்லைக்கந்தனுடைய மகோற்சவத்திலே இடம்பெற்றதை நாங்கள் பார்த்தோம் அல்லவா. இப்பொழுதும் சரியாக 4:45 மணியளவிலே இன்று மாலை வசந்த மண்டப பூசை ஆரம்பமாகி உட்பிரகாரத்திலே வேட்பெருமான் வள்ளியம்பாள் தெய்வ யானை அன்பாள் சமேதராக வலம் வந்த திருக்காட்சி வலம் வந்து யாகசாலையிலே அந்த தரிசனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த யாகசாலை தரிசனம் முடிய எம்பெருமான் அழகான கோபுர வாசலாலே வெளிப்பிரகாரத்துக்கு வலம் பெற இருக்கிறார். நேற்றைய தினம் எம்பெருமானுடைய 16/8/2026 நேற்று 2 முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றது. ஒன்று, நேற்று காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 6:15 மணிக்கு ராஜகோபுரத்தினுடைய கும்பாபிஷேக பெருவிழா அற்புதமாக நடைபெற்றது. புனரமைக்கப்பட்ட ராஜகோபுரம் வர்ணப்பூச்சி வேலைகளாலே மகத்துவமாக உயர்ந்திருக்கிற கோபுரத்தினுடைய கும்பாபிஷேக பெருவிழாவை நிறைவேற்றிவிட்டு நேற்று எம்பெருமான் சரியாக அங்கே கொடிச்சியில எடுத்து வந்த திருக்காட்சியை நாங்கள் பார்த்தோம். செங்குந்த மரபினருடைய ஆலயத்திலே இருந்து தேரிலே இருந்து கொடிச்சியிலேயே கொண்டு வந்தார்கள். அந்த கலைஞர்கள் தான் இன்றும் எம்பெருமானுடைய மகோற்சவ பெருவிழாக்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளுகிறார்கள். உலக நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர் நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு போகவில்லை என்ற கவலை இப்பொழுது இல்லை. இந்த சில ஆண்டுகளாக இல்லை. ஏனென்றால் அப்படியே அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலே இருந்தபடியே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம், அழகாக வேட்பெருமான் தேவாதி தேவர்கள் பூமாரி சொரிய பூதகன நாதரெல்லாம் எங்களுடைய நல்லை கந்தனுடைய புகழ்பாட பஞ்சதவி முழங்க பாரிலோர் ஆட்பரிக்க அஞ்சலிப்போர் மெஷிலித்து ஆனந்த கண்ணீர் சொரிய மந்தமார்தமான மாலை பொழுது நேர முகாமைத்துவத்துக்கு அமைவாகத்தான் இந்த உற்சவங்கள் நடைபெறுகிறது. ஆமாம், இப்பொழுது உப்பிரகாரத்திலே யாகசாலையிலே கட்டியம் சொல்லுகின்ற திருக்காட்சி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆமாம், எம்பெருமான் இப்பொழுதோ அங்கே அழகான மஞ்சை வாகனத்திலும் தேவியர் இருவரும் அன்னப்பச்சி வாகனத்திலும் வலம் வந்து கொண்டிருக்கின்ற திருக்காட்சி எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது. அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா, எல்லோருக்கும் நெல்லைக்கந்தனுடைய திருவருள் சேரட்டும். ஆமாம், அந்த வர்ணனைகளோடு காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே. யாகம் முடிவடைந்த முருகப்பெருமான் ஒளி வீதி வருகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கலாம். தற்பொழுது அந்த கற்பூரங்கள் ஏற்றப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்க முடியும்.
பக்தர்கள் எல்லோரும் அந்த எதிர்பார்த்த அந்த காட்சி கொடியேற்றம் முடிந்து முதல் நாள் மாலை பொழுதிலே முருகப்பெருமான் பலம் பெறுகின்ற அந்த காட்சி வெள்ளி மயிலிலே அழகான சாத்துப்படியோடு கஜவல்லி மகாவல்லி அன்ன வாகனத்தில் முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கின்றோம். தங்க ஆபரணங்கள் அடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சி அழகாக ஜொலிக்கின்றது. முருகப்பெருமானுக்கு அந்த மண்டபப்படியிலே லட்டுக்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சி ராஜகோபுரத்தை நோக்கி வருகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். பிரசன்னா குருக்களுடைய அந்த காந்த குரலில் முருகப்பெருமானுக்கு துதித்து பாடுகின்ற அந்த காந்தர் எனும்போது இசைக்கப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க தேடும் கையமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரே ஆடும் பரிவேல் வேலாடும் வேலாடும் ஆடும் வேல் வேலாடும் வேல் குதிரை போன்ற மயில் மீது ஆடியாடி வரும் வேல் பரிந்து வரும் வேல் ஏழையமக்காய் பரிந்து பரிந்து மயில் மீது குதிரை போன்று ஆடி ஆடி வரும் வேல் பரிவேல் அணி சேவலன சேவற்கொடிகள் எங்கும் திகழ சேவல் கொடி எங்கும் பறக்க அணி சேவலன சேவல் கொடி எங்கும் பறக்க குதிரை மீது கம்பீரமாக வருவது போன்று மயில் மீது ஆடி ஆடி வரும் வேல் பரிந்து இரக்கமாக இறங்கி வரும் வேல் கஜமுகாசுரனை போரில் வென்ற வேல் கஜமுகாசுரனை போர்க்களத்தில் சாடிய வேல் போர்க்களத்தில் கஜமுகாசுரன் போன்ற அசுரர்களை வென்ற வேல் வென்ற வேல் அணிவகுத்த
பத்த சேவல் கொடி அணிவகுக்க மயில் மீது பரிந்து வரும் வேல் கணபதி சகோதரனான வேலே கந்தா கணபதி சகோதரா கந்தா அசுரர்களை கஜமுகாசுரனை வென்றவே மயில் மீது குதிரை போன்று ஆடி வருகின்ற கம்பீரமாக ஆடி வருகின்ற மயில் மீது வரும் வேல் எனக்கு பாடும் பணியே பணியாய் அருள்வாய் கந்தா உன்னை பாடுகின்ற பணியே பணியாய் அருள்வாய் நல்லை கந்தாடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் பயமாதுரனை சாடும் தனியாரை சகோதரனே மண்டபப்படிகளிலே முருகப்பெருமானை ஆளாத்தி எடுத்து வர வைக்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். முருகப்பெருமானின் சற்று நேரத்தில் வாசலை நோக்கி வந்து விடுவார். சரியாக 6:45 அளவில் வருவார். பஞ்சலாத்தி காட்டப்பட்டு நாயினங்கள் மேளங்கள் சுற்றி தீவட்டிகள் சுற்றி பின்னர் முருகப்பெருமான் உள் செல்லும் காட்சிகளை வந்து பார்க்கலாம்.
சரியவர்களே, முதல் நாள் மாலை பொழுதில் எவ்வாறான விடயங்கள், எவ்வாறான காட்சிகள் நடைபெற்றது என்பது சம்பந்தமாக தொகுத்து பார்த்துள்ளோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.